ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் சிந்தனைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஷுட் யூஸ் பண்ணி எப்படி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்லையுமே ஷுட் யூஸ் பண்ணி என்னென்ன சென்டென்சஸ்லாம் பேசலாம். நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ் ஆஃப் ஷுட் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் ஷுட்னா என்ன, ஷுட்டோட யூசேஜ் என்ன, சம் சிம்பிள் சென்டென்சஸ் பார்த்துருப்போம். இப்போ அதோட கண்டினியூவேஷன் வீடியோ தான். பட் டெய்லியுமே ஷுட் யூஸ் பண்ணி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்மளோட டெய்லி லைஃப்லையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஷுட் யூஸ் பண்ணி நிறைய சென்டென்சஸ் இருக்குது. அந்த சென்டென்சஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண எல்லா வீடியோஸ்க்கும் லைக்ஸ் காமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். நீங்களும் கூடவே ட்ரை பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சென்டென்ஸில் ஷுட் யூஸ் பண்ணி பேச போகிறோம் அப்படின்னா ஷுட்டுக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஷுட்டுக்கு அப்புறம் மெயின் வேர்ப் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸ் ஆஃப் ஷுட் வீடியோலே பார்த்துருப்போம். ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஷுட் பக்கத்தில் மெயின் வேர்ப் யூஸ் பண்ணணும். மெயின் வேர்ப் இஸ் நத்திங் பட் ஆக்ஷன் வெர்ப். ஷுட்டோட மீனிங் என்ன? வேண்டும். இங்கே நம்ம என்ன ஆக்ஷன் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம்? டூ. டூனா செய். ஷுட் டூ அப்படிங்கும்போது செய்ய வேண்டும். நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஷுட் டூ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். குடிக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது. இதுக்கு நீங்க கண்டுபிடிங்க. குடிக்க வேண்டும், நம்மளோட ஃபார்மேட் என்னது? ஷுட்டுக்கு அப்புறம் மெயின் வெர்ப் ஆட் பண்ணணும். மெயின் வெர்ப் இஸ் நத்திங் பட் ஆக்ஷன் வெர்ப். ஷுட்னா வேண்டும், குடிக்க வேண்டும். ஷுட் ட்ரிங்க், குடிக்க வேண்டும். ஷுட்னா வேண்டும், ட்ரிங்க்னா குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெயின் வெர்ப். இது மாதிரி நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷுட்டு போடணும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் போடணும். இப்போ நீங்களே ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்கள். படிக்க வேண்டும், நம்ம சொல்லுவோம்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? ஷுட் ஸ்டடி. படிக்க வேண்டும், ஷுட் ஸ்டடி. நெக்ஸ்ட் ஒன், சாப்பிட வேண்டும். சாப்பிட வேண்டும். ஷுட் ஈட். நெக்ஸ்ட் ஒன், இருக்க வேண்டும். ஷுட் பி. ஃபர்ஸ்ட் வந்து ஷுட் போட்டுக்கணும். இரு அப்படிங்கிறதுக்கு பி அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணணும். ஷுட் பி. நெக்ஸ்ட் ஒன், வாசிக்க வேண்டும். வாசிக்க வேண்டும். ஷுட் ரீட். ஷுட் ரீட். முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி பண்றதுக்கு ட்ரைன்னு தானே சொல்லுவோம். ஷுட் ட்ரை. ஷுட் ட்ரை. போக வேண்டும். போக வேண்டும். ஷுட் கோ. ஷுட் கோ. உடற்பயிற்சி செய்ய வேண்டும். எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுக்கு ஷுட் எக்ஸசைஸ். ஷுட் எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஒன், உதவ வேண்டும். ஹெல்ப் பண்ணணும், உதவணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஷுட் ஹெல்ப். ஷுட் ஹெல்ப். நெக்ஸ்ட் ஒன், எடுக்க வேண்டும். எடுக்கணும். should take. should take. நெக்ஸ்ட் ஒன், திட்டமிட வேண்டும். பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பா எல்லாரும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. கரெக்ட். should plan. should plan. நெக்ஸ்ட் ஒன், கேட்க வேண்டும். கேட்கணும். கேட்க வேண்டும். should ask. should ask. நெக்ஸ்ட் ஒன், எழுத வேண்டும். எழுத வேண்டும், எழுதணும். ஷுட் ரைட். ஷுட் ரைட். நடக்க வேண்டும். நடக்கணும். ஷுட் வாக். ஷுட் வாக். நடக்க வேண்டும். ஷுட் வாக். நெக்ஸ்ட் ஒன், காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றணும். ஷுட் சேவ். should save. நெக்ஸ்ட் ஒன், வாங்க வேண்டும். வாங்க வேண்டும், வாங்கணும். should buy. should buy. கற்றுக்கொள்ள வேண்டும். கத்துக்கணும். should learn. should learn. நெக்ஸ்ட் ஒன், பயிற்சி செய்ய வேண்டும். பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஷுட் பிராக்டிஸ். ஷுட் பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் ஷுட் போடணும், அதுக்கப்புறம் மெயின் வெர்ப். நெக்ஸ்ட் ஒன்,
கிளம்ப வேண்டும், கிளம்பணும் அப்படின்னு சொல்லுவோம். should leave, should leave. சுத்தம் செய்ய வேண்டும், கிளீன் பண்ணணும். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கரெக்ட். should clean, should clean. சொல்ல வேண்டும், சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். should say, should say. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு ஃபுல் சென்டென்ஸாக ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்ல வேண்டும், செய்ய வேண்டும், வாங்க வேண்டும், நடக்க வேண்டும், திட்டமிட வேண்டும், ட்ரை பண்ணணும், சாப்பிடணும், இதுக்கெல்லாம் நமக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ தான் பார்த்தோம். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷுட் யூஸ் பண்ணி எப்படி டெய்லி யூஸ் சென்டென்சஸ் மேக் பண்ணலாம். அதாவது அன்றாட வாழ்க்கையில் ஷுட் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ் மேக் பண்ணலாம் சிம்பிளாக, அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ ஷுட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அந்த ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஷுட் இருக்கணும், அதுக்கப்புறம் வெர்பு வரணும். வெர்பு மீன்ஸ் மெயின் வெர்பு. சப்ஜெக்ட் என்னெல்லாம் வரலாம்? ஹீ, ஷீ, இட், ஐ, வி, யூ, தே, இது எல்லாமே வரலாம். அதுக்கப்புறம் ஷுட்டு வரணும். ஷுட்டோட மீனிங் என்ன? வேண்டும். அதுக்கப்புறம் வெர்பு. வெர்புனா இப்போ ஒரு சென்டென்ஸில் என்ன செயல் வந்திருக்குதோ அந்த செயலோட ஆக்ஷன் வெர்பை நீங்கள் ஷுட்டுக்கு அடுத்து யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஷுட், அதுக்கப்புறம் ஆக்ஷன் வெர்பு. ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சென்டென்சஸ் எல்லாமே டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். ஷுட் யூஸ் பண்ணி எப்படி பேசலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், அவள் தேர்வுக்காக படிக்க வேண்டும், அவள் டெஸ்ட்டுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம ஷுட் யூஸ் பண்ணி சொல்லலாம்? நம்மளோட ஃபார்மேட் என்ன? சப்ஜெக்ட், ஷுட், அதுக்கப்புறம் வேர்பு. அவள், அவளுங்கும்போது நம்ம சப்ஜெக்டில் என்ன வரும்? ஷீ. நெக்ஸ்ட் ஷீக்கு அப்புறம் ஷுட். இங்கே என்ன ஆக்ஷன் வேர்பு கொடுத்துருக்காங்க? படிக்க வேண்டும். அப்போது படிக்கிறதுக்கு ஸ்டடி. ஷீ ஷுட் ஸ்டடி ஃபார் த டெஸ்ட். அவள் தேர்வுக்காக படிக்க வேண்டும். ஷீ ஷுட் ஸ்டடி ஃபார் த டெஸ்ட். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவன் ஒரு புத்தகம் வாங்க வேண்டும், அவன் ஒரு புக் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சப்ஜெக்ட் என்னது? அவன் வந்திருக்குது, அப்போ ஹீ. நெக்ஸ்ட் ஷுட், அதுக்கப்புறம் இங்கே என்ன ஆக்ஷன் வெர்பு வந்திருக்குது? வாங்க வேண்டும். வாங்குறதுக்கு நம்ம என்ன வெர்பு யூஸ் பண்ணுவோம்? பை. ஹீ ஷுட் பை, ஒரு புத்தகம் அப்படிங்கும்போது அ புக். ஆனா ஒரு. ஹீ ஷுட் பை அ புக். அவன் ஒரு புத்தகம் வாங்க வேண்டும். ஹீ ஷுட் பை அ புக். நான் என் குடையை எடுக்க வேண்டும். இப்போ வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கோம், நான் என் குடையை எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். நம்மளோட ஃபார்மேட் என்ன? சப்ஜெக்ட், ஷுட், அதுக்கப்புறம் மெயின் வேர்பு. இங்க சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நான், அப்போ ஐ. நெக்ஸ்ட் ஷுட், அதுக்கப்புறம் வேர்பு. இங்க என்ன ஆக்ஷன் வேர்பு வந்திருக்கு? எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்திருக்குது. எடுக்கிறதுக்கு டேக். ஐ ஷுட் டேக் என் குடையை அப்படிங்கும்போது மை அம்பர்லா. ஐ ஷுட் டேக் மை அம்பர்லா. நான் என் குடையை எடுக்கணும். ஐ ஷுட் டேக் மை அம்பர்லா. நம்ம இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நாம் ஒரு பயணத்தை திட்டமிட வேண்டும். நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். சம்மர் ஹாலிடேஸ் வருது, நம்ம ஒரு ட்ரிப் பிளான் பண்ணணும். நாம் அப்படின்னு வந்திருக்குது, அப்போ சப்ஜெக்ட் என்ன வரும்? வி. விக்கு அப்புறம் ஷுட், அதுக்கப்புறம் திட்டமிட வேண்டும், பிளான் பண்ணணும். திட்டமிடுறதுக்கு வேர்பு வந்து பிளான். நாம் திட்டமிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு வி ஷுட் பிளான். ஒரு பயணத்தை அப்படிங்கும்போது எ ட்ரிப். வி ஷுட் பிளான் அ ட்ரிப். நம்ம ஒரு பயணத்தை திட்டமிட வேண்டும், நம்ம ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணணும். வி ஷுட் பிளான் அ ட்ரிப். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நாம் சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும். நாம் சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்பணும். நாம் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அப்போ என்ன வரும்? வி. நெக்ஸ்ட்டு ஷுட். ஷுட்னா வேண்டும். அதுக்கப்புறம் மெயின் வேர்பு. இங்கே என்ன மெயின் வேர்பு வந்திருக்குது? கிளம்ப வேண்டும், கிளம்ப அப்படின்னு இருக்குது. அப்போ கிளம்புறதுக்கு லீவ். வி ஷுட் லீவ் த ஹவுஸ். சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு சூன். வி ஷுட் லீவ் த ஹவுஸ் சூன். நாம் சீக்கிரம் வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும். வி ஷுட் லீவ் த ஹவுஸ் சூன். நெக்ஸ்ட் ஒன், அவள் சத்தமாக சொல்ல வேண்டும். அவள் சத்தமாக சொல்லணும், அப்போ தானே கேட்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவள் சத்தமாக சொல்ல வேண்டும்.
அவள் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். அப்போ என்ன வரும்? ஷீ. நெக்ஸ்ட்டு ஷுட் வேண்டும். அதுக்கப்புறம் சொல்ல. சொல்ல அப்படிங்கிறதுக்கு சே. ஷீ ஷுட் சே லவுடர். சத்தமாக அப்படிங்கிறதுக்கு லவுடர். ஷீ ஷுட் சே லவுடர். அவ சத்தமா சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நீ அடுப்பை சுத்தம் செய்ய வேண்டும். நீ ஸ்டவ்வை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். நீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். யூ. அதுக்கப்புறம் ஷுட் வேண்டும். அதுக்கப்புறம் மெயின் வேர்ப். சுத்தம் பண்றதுக்கு நம்ம என்ன மெயின் வேர்ப் யூஸ் பண்ணுவோம்? சுத்தம் பண்றதுக்கு கிளீன். யூ ஷுட் கிளீன் த ஸ்டவ். யூ ஷுட் கிளீன் த ஸ்டவ். நெக்ஸ்ட் ஒன், நீ உன் வேலையை காப்பாற்ற வேண்டும். நீ உன் வேலையை காப்பாற்ற வேண்டும். இங்க என்ன சப்ஜெக்ட் வந்திருக்குது? நீ. அப்போ யூ. வேண்டும் ஷுட். காப்பாற்ற. காப்பாற்றுறதுக்கு verb சேவ். நீ காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கும்போது யூ ஷுட் சேவ் உன் வேலையை. யுவர் ஒர்க். யூ ஷுட் சேவ் யுவர் ஒர்க். நீ உன் வேலையை காப்பாற்ற வேண்டும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவங்க தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். அவர்கள் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? தே. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். அதுக்கப்புறம் வேர்புங்க என்ன வந்திருக்குது? சொல்ல. சொல்றதுக்கு சே. தே ஷுட் சே நன்றி அப்படிங்கிறதுக்கு தேங்க்யூ. அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். தே ஷுட் சே தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க ஒரு நியூ லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? தே. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். கற்றுக்கொள்ள அப்படிங்கிறதுக்கு மெயின் வேர்ப் என்ன? லேர்ன். தே ஷுட் லேர்ன் அப்படின்னா அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புதிய மொழியை அப்படிங்கும்போது a new language. they should learn a new language. அவர்கள் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். they should learn a new language. next one, அவள் பயிற்சி செய்ய வேண்டும். அவள் பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். சப்ஜெக்ட் ஷுட், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப். இதுதான் நம்மளோட ஃபார்மட். அவள் அப்படிங்கும்போது ஷீ. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். பயிற்சி செய்ய அப்படிங்கிறதுக்கு பிராக்டிஸ். ஷீ ஷுட் பிராக்டிஸ். அவள் பயிற்சி செய்ய வேண்டும். ஷீ ஷுட் பிராக்டிஸ். நீ வேலைக்கு நடந்து செல்ல வேண்டும். நீ வேலைக்கு நடந்து செல்ல வேண்டும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நீ. அப்போ யூ. சப்ஜெக்டுக்கு அடுத்து ஷுட் வேண்டும். அதுக்கடுத்து மெயின் வேர்ப். நடந்து செல்ல வேண்டும். நடக்கணும் அந்த மீனிங்ல சொல்லியிருக்காங்க. அப்போ நடக்கிறதுக்கு வாக். யூ ஷுட் வாக் டு ஒர்க் அப்படின்னா வேலைக்கு. யூ ஷுட் வாக் டு ஒர்க். நீ வேலைக்கு நடந்து செல்ல வேண்டும். யூ ஷுட் வாக் டு ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், நான் என் வீட்டு பாடத்தை எழுத வேண்டும். நான் என்னோட ஹோம்ஒர்க்கை எழுதணும். நான் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? ஐ. அதுக்கப்புறம் ஷுட் வேண்டும். நெக்ஸ்ட் எழுதுறதுக்கு ரைட். ஐ ஷுட் ரைட்னா நான் எழுத வேண்டும். என் வீட்டு பாடத்தை அப்படிங்கும்போது மை ஹோம்ஒர்க். ஐ ஷுட் ரைட் மை ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் ஆசிரியரிடம் கேட்க வேண்டும். அவர்கள் ஆசிரியரிடம் கேட்க வேண்டும். அவர்கள் அப்படிங்கும்போது சப்ஜெக்ட் என்ன வரும்? தே. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு ஆஸ்க். தே ஷுட் ஆஸ்க் த டீச்சர். அவர்கள் ஆசிரியரிடம் கேட்க வேண்டும். தே ஷுட் ஆஸ்க் த டீச்சர். நெக்ஸ்ட் ஒன், அவன் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அவன் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அவன் தினமும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் வந்திருக்குது. அப்ப சப்ஜெக்ட் என்ன வரும்? ஹி. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். உடற்பயிற்சி செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? எக்ஸசைஸ். He should exercise every day. Every day na தினமும். He should exercise every day. நான் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். நான் ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நான். அப்போ ஐ. சப்ஜெக்டுக்கு அடுத்து ஷுட் வேண்டும். அதுக்கப்புறம் மெயின் வேர்ப். இங்க மெயின் வேர்ப் என்ன வந்திருக்குது? சாப்பிட. அப்போ ஈட். நான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஐ ஷுட் ஈட். ஆரோக்கியமான உணவை அப்படின்னு சொல்றதுக்கு ஹெல்த்தி ஃபுட். ஐ ஷுட் ஈட் ஹெல்த்தி ஃபுட். நான் ஆரோக்கியமான உணவை சாப்பிட வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நாம் நம் நண்பர்களுக்கு உதவ வேண்டும். சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? நாம். அப்போ வி.
வீக்கு அடுத்து ஷுட் வேண்டும். நெக்ஸ்ட் உதவுறது தான் இங்க மெயின் வேர்பா வந்திருக்குது. அப்போ ஹெல்ப். வி ஷுட் ஹெல்ப் அப்படின்னா நாம் உதவ வேண்டும். நம் நண்பர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஃப்ரெண்ட்ஸ். வி ஷுட் ஹெல்ப் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் நம் நண்பர்களுக்கு உதவ வேண்டும். வி ஷுட் ஹெல்ப் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அவன் சீக்கிரம் படுக்கைக்கு செல்ல வேண்டும். இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குது? அவன். அப்போ ஹி. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். அதுக்கப்புறம் செல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மெயின் வேர்ப் கோ. அவன் செல்ல வேண்டும் அப்படின்னா ஹீ ஷுட் கோ. அதுக்கப்புறம் படுக்கைக்குன்னு இருக்குது. படுக்கைக்கு அப்படிங்கும்போது டு பெட். சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு ஏர்லி. அவன் சீக்கிரம் படுக்கைக்கு செல்ல வேண்டும். ஹீ ஷுட் கோ டு பெட் ஏர்லி. ஹீ ஷுட் கோ டு பெட் ஏர்லி. நெக்ஸ்ட் ஒன், அவள் நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அவள் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அவள். அப்போ ஷீ. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். வாசிக்கிறதுக்கு ரீட். ஷீ ஷுட் ரீட் அப்படின்னா அவள் வாசிக்க வேண்டும் நிறைய புத்தகங்களை அப்படிங்கும்போது மோர் புக்ஸ். ஷீ ஷுட் ரீட் மோர் புக்ஸ். அவள் நிறைய புத்தகங்களை வாசிக்க வேண்டும். ஷீ ஷுட் ரீட் மோர் புக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நாம் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். நாம் வீட்டை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இங்க சப்ஜெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நாம். அப்போ வி. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். சுத்தம் செய்ய அப்படிங்கிறதுக்கு கிளீன். வி ஷுட் கிளீன் அப்படின்னா நாம் சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டை அப்படிங்கும்போது த ஹவுஸ். வி ஷுட் கிளீன் த ஹவுஸ். நெக்ஸ்ட் ஒன், நீ நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். நீ நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் நீ. நீ அப்படிங்கிறதுக்கு யூ. நெக்ஸ்ட் ஷுட். அதுக்கப்புறம் குடிக்க அப்படிங்கும்போது நம்ம ட்ரிங்க் யூஸ் பண்ணுவோம். யூ ஷுட் ட்ரிங்க் அப்படின்னா நீ குடிக்க வேண்டும். நிறைய தண்ணீர் அப்படிங்கும்போது மோர் வாட்டர். யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் சரியான நேரத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் சரியான நேரத்தில் இருக்க வேண்டும். அவர்கள் அப்படிங்கிறதுக்கு தே. நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். இருக்க அப்படிங்கிறதுக்கு பி. தே ஷுட் பி அப்படின்னா அவர்கள் இருக்க வேண்டும். சரியான நேரத்தில் அப்படின்னு சொல்றதுக்கு ஆன் டைம். தே ஷுட் பி ஆன் டைம். அவர்கள் சரியான நேரத்தில் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஒன், நீ புதிய உணவகத்தை முயற்சி செய்ய வேண்டும். நீ நியூ ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு சப்ஜெக்ட் தெரியணும். நீ கொடுத்துருக்காங்க. அப்போ யூ வரும். நெக்ஸ்ட் ஷுட் வேண்டும். முயற்சி செய்ய அப்படிங்கிறதுக்கு ட்ரை. யூ ஷுட் ட்ரை அப்படின்னா நீ முயற்சி செய்ய வேண்டும். புதிய உணவகத்தை அப்படின்னு சொல்றதுக்கு த நியூ ரெஸ்டாரண்ட். யூ ஷுட் ட்ரை த நியூ ரெஸ்டாரண்ட். நீ புதிய உணவகத்தை முயற்சி செய்ய வேண்டும். யூ ஷுட் ட்ரை த நியூ ரெஸ்டாரண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஷுட் வச்சு டெய்லி யூஸ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ண வீடியோஸ் எல்லாத்துக்குமே லைக்ஸ் காமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.